Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அந்த பவுல்ல 1 கப் அளவுக்கு வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸ் முடிச்சிருங்க. உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி மசிச்சுக்கலாம். அது கூடவே ஒரு கேரட்டை நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பெருசாக எடுத்திருக்கேங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது காரத்துக்கு நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக மிளகாய் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது. நான் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேங்க. சாட் மசாலா இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஊற்ற தேவையில்லை. நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துருக்கோம். அதில் இருக்க அந்த ஈரப்பதமும் கேரட் நம்ம பிசைகிறப்போ வர எந்த தண்ணியுமே நம்மளுக்கு போதுமான அளவாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போது நம்ம இது நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்க்கு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ரோல் மாதிரி பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் மாவு எடுத்துக்கோங்க. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. எடுத்துட்டு 2 பக்கமே இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. தட்டிட்டு இப்படி 4 பக்கமே, அதாவது கியூபாய்ட் ஷேப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க. கிட்டத்தட்ட இந்த சைஸில் இந்த ஷேப்பில் நம்ம எடுத்துருக்க அளவுக்கு ஒரு 15 கிட்ட வருங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். 2 சைடுமே அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட்டு நம்மளுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த ஷேப் எடுத்துகிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகுங்க. சப்போஸ் இது உங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி கூட இதில் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேனில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஃபுல்லாக டீப் ஃப்ரை மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒவ்வொன்றா அதில் போட்டுக்கலாம். நான் பேன் எடுத்துருக்கனால நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாமே ஒரே டைம்லேயே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறேங்க. அதனால் கொஞ்சம் திருப்பி விட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எல்லா பக்கமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். எல்லாமே எண்ணெயில் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். டக்குன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம அதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே டக்குன்னு வேகக்கூடிய பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம். கேரட்டும் நல்லா துருவி போட்டிருக்கோம். உருளைக்கிழங்கும் ஏற்கனவே வெந்து தான் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஃபுல்லாக வந்ததும் எல்லா பக்கமே வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாங்க. சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.